தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மே மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை 5:30 மணி அளவில் இந்த ஒரு பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு. குறிப்பாக சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. அதாவது கோவை மாவட்டம், பொள்ளாச்சி சரௌண்டிங், தருமபுரி, திருச்சி மாவட்டம், சேலம் மாவட்டங்களில் ஆங்காங்கே தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக மழை பெய்ய தொடங்கியிருக்கு. தென்மேற்கு பருவக்காற்றுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் படிப்படியாக இன்றிலிருந்து ஆரம்பமாக உள்ளது. அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்க போது, மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் மழை தீவிரமடைய போகிறது. அடுத்த 2-3 நாட்களில் பருவமழையானது படிப்படியாக நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் தீவிரமடைய போகிறது. இதனால் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும், காற்றோட தீவிரம் எப்படி இருக்குங்கிற ஒரு முழுமையான விளக்கங்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சக்தி புயல் உருவாக போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து உண்மையா இல்லையா, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இது போல் வானிலை பதிவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தகவல் வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவு போகலாம். தற்போதைய செய்தியை வந்து பார்க்கும்போது 5:30 மணிக்கு இப்போ இருக்கக்கூடிய செய்தி வந்து பார்க்கும்போது சேலம் மாவட்டம், ஜலகண்டாபுரம், திருச்சி மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பதிவாகிட்டு இருக்குது. கோவை மாவட்டம், பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் ஒரு தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக ஒரு பரவலான மழை பெய்ய தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள், ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நீலகிரி, அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களிலும் பருவமழை தொடங்கியதுன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஒரு சேட்டலைட் இமேஜில் பார்க்கும்போது தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மகாராஷ்டிரா பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவேற்றிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது சக்தி புயலாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது புயலாகவே உருவாக வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து தாழ்வு மண்டலமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மும்பை அருகே வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்க போகிறது. கரையை கடந்து அரபிக்கடலிலிருந்து வங்கக்கடல் வழியாக வங்கக்கடலுக்கு செல்ல போகிறது. மத்திய இந்தியா பகுதி வழியாக ஊடுருவ போகிறது. இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியா மட்டும் இல்லாமல் மத்திய இந்தியா பகுதியிலும் நம்ம பரவலாக இருக்க போகிறது எதிர்பார்க்கிறோம். இந்த மத்திய இந்தியா பகுதியில் நுழையும் போது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். வட மாவட்டங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளை இந்த ஒரு நிகழ்வு கொண்டு சேரும். அது எப்படிங்கிறத பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். இப்போதைய காற்று வரைபடத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும். அதாவது இந்த கோலாக்பூர், அதாவது நமக்கு கோவா ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நம்மளுடைய அந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காணப்பட்டு வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாடு, கேரளாவில் தொடங்கியிருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். பாலக்காடு வழியாக, பாலக்காடுலேருந்து திருச்சி வழியாக அந்த ஒரு தென்மேற்கு பருவக்காற்று நம்ம வங்கக்கடலுக்கு சேர்றதையும் நீங்கள் இந்த ஒரு வின் மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டங்களில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மட்டும் இல்லாமல் 27ஆம் தேதிக்கு மேலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடல் பகுதியில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தற்போதைய கணிப்புகள் தென்படுகிறது. அதனால் தென்மேற்கு பருவமழை டில் எண்ட் ஆஃப் த மந்த், அதாவது மே மாதம் இறுதி வரைக்கும், ஒரு ஜூன் முதல் வாரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலையில் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவங்கள் இந்த ஒரு நிகழ்வு கொண்டு சேர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு காற்று வழிபடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று எந்த அளவுக்கு ஊடுருவ தொடங்கியிருக்குங்கிறது. இனிமேல் மழை எங்கெங்கே பெய்யக்கூடும், அதாவது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை இருக்குது, சில மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறதுனால தயவு செஞ்சு அங்கே பிளான் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வாரத்திற்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களை ஒட்டி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஒரு வெளியில் சுற்றுலா போகிற பிளான் ஏதாவது இருந்ததுன்னா, பிக்னிக் ஏதாவது பிளான் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மும்பை, கோவா, கர்நாடகா உள்ளிட்ட எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த இடங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த இடங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை அடுத்த ஒரு வாரம் தீவிரமாக இருக்கக்கூடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இனி மழை அளவுகளை பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரம் 7 நாட்களுக்கான ப்ரெசிபிடேஷன் மேப் எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய கேரளா ஒட்டியிருக்கக்கூடிய பாலக்காடு, அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டங்கள், அதேபோல் வால்பாறை உள்ளிட்ட இடங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்க போகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களிலும் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விருதுநகர் மாவட்டம், தென்காசி, அதேபோல் நம்மளுடைய தேனி மாவட்டங்கள், திண்டுக்கல் மாவட்டம் உள்ளிட்ட இடங்களிலும் மழையோட தீவிரம் நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அடுத்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடும். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மழை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தான் மழையோட தீவிரம் இருக்க போகுது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் பரவலான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம்.
மிக கனமழையும் எதிர்பார்க்குற வாய்ப்புகள் உண்டு. இந்த மலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை, ஒரு சில இடங்கள் அதிக கனமழையும் பதிவாகும். அதனால் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதேபோல் பிக்னிக் அதேபோல் சுற்றுலா போகிறவங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும், நீர்வரத்தும் அதிகமாக இருக்கும்னால நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தாலும் மழையோடைய குறுக்கீடு அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக அந்த ஒரு பிளான் கரெக்டாக சக்ஸஸாக இருக்காது. அதனால் அடுத்த ஒரு வாரத்துக்கு இதை அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தாண்டி நம்மளுடைய ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர், சேலம், தருமபுரி, நாமக்கல், இந்த பாலக்காடு வழியாக வருகின்ற காற்று காரணமாக திருச்சி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த இடங்களுக்கு மழை உண்டு. இந்த பாலக்காடு கணவாய் வழியாக வருகின்ற காற்று திருச்சி வழியாக வந்து பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு வரும்போது டெல்டா மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வங்கக்கடலுக்கு ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது மத்திய இந்திய பகுதி வழியாக, அதாவது மும்பையிலிருந்து மும்பை வழியாக பயணித்து பிறகு வங்கக்கடலுக்கு வரும். அந்த மும்பை வழியாக பயணித்து இந்த சென்ட்ரல் இந்தியாவில் நீங்கள் இந்த இப்போது கரெக்டாக இந்த பொசிஷன் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி இந்த புதன்கிழமைக்கு அல்லது செவ்வாய்க்கிழமைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்று ஒரு தீவிரமான நிலையில் இருக்க போது அந்த இடங்களில் வட மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் டெல்டா கடலோர மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் அனைத்து இடங்களுக்கும் ஒரு பரவலான லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் வெப்பநிலை குறைந்த நிலையில் இருக்கக்கூடும். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும், அதாவது ஒரு இடத்துல ஓரமாக இருக்கும்போது அந்த கடலோர பகுதிகள், அந்த மலைப்பகுதியில் மட்டும்தான் மழை கிடைக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் பகுதியில் இருக்கும்போது ஒட்டுமொத்த இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த தென்மேற்கு பருவக்காற்றுடைய தீவிரத்தை என்டையர் சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியா பகுதிகள் முழுவதும் பரவ செய்து தீவிரமான நிலையில் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் வங்கக்கடலுக்கு நகர்ந்து வரும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு கணவாய் வழியாக காற்று அதிகமாக இருக்கக்கூடும். கேட்ஸ் ஏரியா, அதாவது மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கக்கூடும். அடுத்த ஒரு வாரம் சிறப்பான மழை நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களுக்கு இருக்குது. ஒட்டுமொத்த கொங்கு மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கிறோம், திருப்பூர் உட்பட. திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை இருக்குது. ஈரோடு மாவட்டம் வரைக்கும் அந்த காற்றோடைய தாக்கம் இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதனால நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஏன்னா ஈரோடு வரைக்கும் அந்த காற்று தாக்கம் இருக்கிறனால தான் ஈரோடு மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை எச்சரிக்கை நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தில் புயல் உருவாகாது. புயல் பற்றி இந்த அதிகமான ஃபேக் வீடியோஸ் அதிகமாக இருக்குது. புயல் உருவாக போகுது, புயல் அடித்து நவுத்த போகுது, புயல் வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்காரனை போட போகுதுன்னு முதற்கொண்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதனால் நம்பாதீங்க. இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்திய வானிலை மையமும் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க புயல் உருவாக வாய்ப்பில்லை என்று. இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது டூர் பிளான் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த ஒரு தகவலை தெரிவிச்சிங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.